என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் இருப்பாளி ஊராட்சியில் இயங்கி வரக்கூடிய இருப்பாளி உயர்நிலை பள்ளி இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி டு ஜலகண்டாபுரம் ஒரு பிரதான சாலை இருக்கு. அங்கிருந்து இந்த பக்கம் இருந்து இங்க இருப்பாளி ஊராட்சிக்கு வரக்கூடிய பள்ளி பிள்ளைகள் அவர்களால் தினைக்கும் வரவோ போகவோ முடியல. காரணம் என்னன்னா இந்த டாஸ்மாக் கடைங்க. இங்க பாருங்க, இதுதான் ரோடு. ஒரு 4 அடியிலேயே மெயின் ரோட்லயே வந்து கடை இருக்குங்க. இதை கிட்டத்தட்ட நாங்க 2023 இருந்து நாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட, வட்டாட்சியர்கிட்ட எல்லார்கிட்டையும் மனு கொடுத்து பார்த்தாச்சுங்க. ஏற்கனவே இங்க 2 கடைகள் இருந்துச்சு. 2023 மே மாசம் 20ஆம் தேதி இங்க வந்து ஒரு 70 வயது பாட்டிய ஒரு குடிகார மனுஷன் வந்து பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கிட்டாங்க. காரணம் இந்த போதை, இந்த கடைகள். அதை நம்ம சொல்லி தான் நம்ம வந்து அப்ப மனு கொடுத்தோம். அந்த சமயம் பார்த்தா ஒரு கடை மட்டும் மூடினாங்க, 7170. எங்களுடைய கோரிக்கை இந்த கடையை எடுக்கணுங்க. இப்ப வந்திருக்கக்கூடிய தாவைக்கா அரசு வந்த உடனே சொன்னாங்க, நாங்க வந்து பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை 717 கடைகளை மூடுறோம்னு சொன்னாங்க. இதுவரை அதற்கான நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. நாங்க இதை குறிப்பிட்டு தான் நாங்க வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட 15ஆம் தேதி மே மாசம் நாங்க மனு கொடுத்தோங்க. இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னாவே தெரியும், 200 மீட்டர் தொலைவிலேயே இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இயங்கக்கூடிய ஸ்ரீ பொன்காளியம்மன் கோவில் இயங்கிட்டு இருக்குங்க. இங்க தினைக்குமே பெண்கள் வந்து இந்த கடையை தாண்டி தான் விளக்கு போடவோ அல்லது ஏதாவது ஒண்ணு செய்ய, சாமி கும்பிடவோ நம்ம வந்து அங்க போக வேண்டியது இருக்குங்க. அதே போல அந்த பக்கம் இருக்கிற மக்கள் வேலைக்கு போகணும்னா இதுதான் பிரதான சாலை, இதை விட்டா வேற சாலை கிடையாது. அப்ப கிராம மக்கள் எல்லோருமே இந்த சாலையை பயன்படுத்தி தான் வெளியே போக வேண்டிய தேவை இருக்குங்க. அந்த மாதிரி இடத்துல டாஸ்மாக் இருக்கிறது எங்களுக்கு மிக மிக பொதுமக்களுக்கு ஒரு தொந்தரவா இருக்குங்க. இதனால நிறைய கொலைகள் நடக்குது, தற்கொலைகள் நடக்குது, சாலை விபத்துகள் நடக்குது. இங்க பாருங்க, இவ்வளவு விவசாய நிலம் இருக்கு. இங்க வரக்கூடிய மது பிரியர்கள் என்ன செய்யறாங்க, குடிச்சிட்டு எல்லாம் பேப்பர்ஸ், அந்த கப்பு, அது இதுன்னு எல்லாம் போட்டு போறாங்க. விவசாய நிலங்கள்லாம் பாதிக்கப்படுது. இப்ப எல்லா தரப்பு மக்களுக்குமே பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக மூட மாட்டேன் அப்படின்னு ஏன் அவங்க இருக்காங்கன்றது தெரியல. இதுவரை 4 முறை கட்சி சார்ந்தும் கொடுத்தாச்சு, பொதுமக்கள் சார்ந்தும் பல ஆயிரம் தடவை கொடுத்தாச்சு. ஆனா இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அப்படின்றதுனால இன்னைக்கு பொதுமக்கள் சார்பாக இந்த இடத்துல வந்து ஒரு முற்றுகை போராட்டத்தை மேற்கொண்டிருக்கோம். இந்த கடையை நாங்க அவங்க வந்து இங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு நாங்க இன்னையோட கடையை மூடுறோம்னு என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்குதான் மக்கள் இந்த இடத்த விட்டு நகருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த போராட்டம் தொடரும்.